ஃபீஸ் கட்டுமா 2 டைமா ஸ்கூல்ல போய் கெஞ்சினோம். அப்படி சொல்லிட்டு வரும் மேம் கட்டினாங்க. ரொம்ப 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 நன்றி மேம். என் பசங்க நாளைக்கு படித்து வந்து உங்கள் பேரை சொல்லுவாங்க. நீங்கள் தான் படிக்க வச்சுன்னு அந்த அளவுக்கு நான் நல்லபடியாக என் பசங்களை வளர்த்து படிக்க வைக்கணும். டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். MCR பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892. இப்போ கூட அவங்க தான் இப்போ கூட ஃபீஸ் ஃபஸ்ட்லே போன வருஷம் தான் படுத்துட்டு கதறுனா ஃபீஸ் கட்டுமா 2 டைமா ஸ்கூலில் போய் கெஞ்சினோம். இப்போ வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சொல்கிறாங்க நீங்கள் தான் அந்த இயர் ஃபீஸே. உங்களுக்கு 2 பசங்களும் போனால் ஃபீஸே கட்ட முடியல எங்களால். ஃபீஸ் கட்டு இந்த மாதிரி எக்ஸாம் வருது, ஹால் டிக்கெட் வாங்கி கொடுன்னு எங்களால் முடியல. 70,000ன்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பணம் சார்? ஒரு வருஷத்தான பயிர் எங்களோடது, 6 மாதத்துக்கான உழைப்பு. கணவர் மட்டும் தனியாக நம்ம சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு அப்பாவாக இருந்து அவங்க அப்பா எந்த அளவுக்கு கொடுத்தாங்களோ அதை விட அதிகமாக நம்ம வாழ்நாள் முழுக்க எல்லா ஆண்களுமே நினைக்கணும். உங்களுக்கு சரிசமன்னு வார்த்தையில் மட்டும் சொல்லாத செயலையும் காட்டினீங்கன்னா திரும்ப இந்த வேலைக்கு நான் போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற வேலை? திரும்ப எந்த வேலைக்கு நான் போகிற சூழ்நிலை வந்தாலும் எனக்கு என் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் ஃபங்க்ஷன்காரவங்க பார்த்து கேட்டு நீ எந்த வேலைக்கு வந்த, இது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கேட்டு சண்டையாகி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியும் நான் ஆடுவேன்னு, அதை சொல்லிட்டே இருப்பேன். அதனால தான் நான் இன்னைக்கு இருக்கேன். உங்கள் ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இப்போ நீங்கள் என்ன குழந்தை பெற்ற பிறகு இந்த உடம்பு வச்சுன்னு ஆடுறியம்மா? அதுக்காக யாருமே குண்டா இருக்காங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காமல் இல்லை, நம்ம அடுத்து அதை நோக்கி வாழ்க்கையை அடுத்து ஓட்டாமல் இல்லை. இப்போ நான் ஏன் குண்டா இருக்குன்னா நான் 3 குழந்தை பெற்றிருக்கேன், அதனால் எனக்கு அதில் அசிங்கமாக. என் உச்சி முதல் பாதம் வர என் புருஷாச்சி அடத்தை காலதானிக்கும் அந்த முத்தாள மன்சாட்சி. பசங்களே அப்படியே கொஞ்சம் மேடைக்கு கூப்பிட்டா அவங்க கூட வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு மெகா ஆடிஷன் பார்த்துருப்பீங்க. அதில் வரும் மேம், ஸ்னேகா மேம் மாஸ்டர் பேசினாங்க. இப்போ வரைக்கும் அவங்க அப்படியே தான் பேசுவாங்க. அந்த ஒரு இது நான் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வியப்பா, இவங்க நிஜமாமே நம்மக்கிட்ட இவ்வளோ சகஜமாக பேசுகிறாங்களா, இதுக்கப்புறம் பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. அன்னைக்கு கட்டி பிடிச்சி நான் பேசினது இப்போ வரைக்குமே 3 பேரும் அப்படி தான் பேசுகிறாங்க. வரும் மேம் சொல்லவே தேவையில்ல. அவங்க இப்போ கூட நீங்கள் அந்த ஹீல்ஸ் போட்டிருந்த ரவுண்டில் கூட நீ எதுக்குமே கவலைப்படாத ஆடு, எனக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்குமே சாப்பிட கொடுப்பாங்க. டெக்கு அங்கே ஸ்டார்ட் சொல்லும் போது நான் நின்றுட்டுருப்பேன். கூப்பிட்டு இந்தா சிக்கன், இந்தா கேக்கு, இந்தா சாக்லேட்டு, போய் நல்லா ஆடணும் சரியா, இது இடம் அப்படி ஆடணும் புரிஞ்சுதான், பயப்படக்கூடாது அப்படி சொல்லி அனுப்புவாங்க. அவங்க ஏற்கனவே ஃபீஸ் கட்டினது சரத்குமார் சார் வீட்டுக்கு போனது உங்களுக்கு தெரியும். இப்போ கூட அவங்க தான் இப்போ கூட ஃபீஸ் ஃபஸ்ட்லே போன வருஷம் தான் படுத்துட்டு கதறுனா ஃபீஸ் கட்டுமா 2 டைமா ஸ்கூலில் போய் கெஞ்சினோம். ஆனால் அப்போ சூழ்நிலை ஃபீஸ் கட்ட முடியாமல், அதாவது ஒரு 5வது படிக்கிற வரைக்குமாவது ஓரளவுக்கு நம்ம படிக்க வச்சுட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தோம். ஒருத்தனா படிக்க வச்சுட்டு. ஆனால் அந்த ஊரில் நிறைய பேர் அந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் வேனில் போகணும், நானும் இதே மாதிரி லஞ்ச் பேக் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அதனால் அப்புறம் சேர்த்து விட்டோம். ஆனால் வருமானம் இப்போ இல்லை, நீ 3 பேர்த்தையும் படிக்க வைக்கணும், அந்தளவுக்கு நீ சம்பாதிக்கணும், நான் படிக்க வைக்கிறோம் பசங்களை 10 வருஷம் அப்படின்னு சொல்லி இப்போ வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் சொல்கிறாங்க நீங்கள் தான் அந்த இயர் ஃபீஸே 3 குழந்தைங்களுக்கும் ஃபஸ்ட்டு கட்டினது நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு வரும் மேம் கட்டினாங்க. ரொம்ப 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 நன்றி மேம். என் பசங்க நாளைக்கு படித்து வந்து உங்கள் பேரை சொல்லுவாங்க, நீங்கள் தான் படிக்க வச்சுன்னு அந்த அளவுக்கு நான் நல்லபடியாக என் பசங்களை வளர்த்து படிக்க வைப்போம் மேம். என் மனசு எவ்வளோ பேருக்கு வரும். அது அந்த 1 லட்ச ரூபா கட்டிட்டாங்க. இந்த வருஷமும் அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க, சொல்லு ஃபீஸ் கட்டிட்டியா பசங்களுக்கு என்னன்னு சொல்லு, சொன்னால் கட்டிடுவாங்க. அதே மாதிரி கட்டிட்டாங்க. உங்களுக்கு அது எவ்வளோ அது, ஏன்னா மற்ற மாதத்தை தாண்டி இந்த மே மாதம் ஜூன் மாதம் தான் எல்லா பேரண்ட்ஸுக்கும் அப்பாக்களுக்கும் பயங்கரமாக இருக்கும். அதுவும் 3 பசங்கன்னும் போது இது ஒரு பயத்தை கொடுக்குதா உங்களுக்கு? கண்டிப்பாகவே போன வருஷம்லாம் பெரியவனுக்கு 2 பசங்களும் போன வருஷம் ஃபீஸே கட்ட முடியல எங்களால். எவ்வளோ கஷ்டப்பட்டோம். வந்து வீட்டில் அழுவான், ஃபீஸ் கட்டு, 2 பேருமே ஃபீஸ் கட்டு இந்த மாதிரி எக்ஸாம் வருது, ஹால் டிக்கெட் வாங்கி கொடுன்னு எங்களால் முடியல. கண்டிப்பாக முடியவே கிடையாது. எவ்வளோ சார் இருக்கும் ஃபீஸ், எவ்வளோக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? போன வருஷம் மட்டும் 3 பேர்த்துக்கும் 70,000 வந்துச்சு. வா,
முடியல, எங்களால் கட்டவே முடியல. கொஞ்சம் கட்டியிருந்தேன், இதை விவசாயத்தில் கிடைச்சதை வச்சு இப்போ ஒரு பாதி நமக்கு ஒரு கால்வாசி கட்டியிருந்தேன். அதுக்கு மேலே கட்ட முடியல. பிரின்சிபால் மேடத்திட்ட போய் நாங்கள் ரெக்வஸ்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே அவனுக்கு ஹால் டிக்கெட் வாங்கி கொடுக்க ரெக்வஸ்ட் பண்ணி தான் எங்களுக்கே கடைசியில் ஒரு கட்டத்துக்கு எத்தனை வாட்டி தான் நாமளே போய் கேட்கறது, எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி நேரத்தில் தான் சார் வீட்டுக்கு போயிருந்தப்ப சார் 1,00,000 ரூபாய் கொடுத்து அப்போவே அந்த வருஷத்துக்கு பேமெண்ட் போன வருஷமே க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷத்துக்கு இப்போ ஜூன் மாதம் தான் ஸ்கூல் ஓப்பன் ஆனிச்சு, இன்னும் ஜூனே முடியல. 3 பசங்களுமே ஃபீஸ் கட்டிட்டாங்க. வருஷத்துக்கான ஃபீஸே கட்டிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு உண்டான ஃபீஸே கட்டிட்டாங்க. அது நினைக்கும் போது எங்களுக்கு, ஏன்னா பிரின்சிபாலே அது பெருமையாக பேசுனாங்க. போன வருஷம் கடைசி எக்ஸாம் வரலையும் எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டீங்க, இந்த வருஷத்துக்கு ஃபுல் பேமெண்ட் கட்டணத்தை உங்கள் பசங்களுக்கு மட்டும்தான் பெருமையாக பேசுனாங்க. அது எங்களுக்கு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அதுக்கு எல்லாமே காரணம் வரலட்சுமி மேடம் தான். 70,000ன்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பணம் சார்? ஒரு வருஷத்தான பயிர் எங்களோடது, 6 மாதத்துக்கான உழைப்பு. ஒரு நாள் தவறாத அந்த பயிரை வந்து நிலத்தை உழுதுலேருந்து விதையை நட்டு அதுக்கு உரம் உரிய வச்சு களை எடுத்து அதை வளர்த்து அதை கரெக்டான ஸ்டேஜில் அது பிஞ்சு வைக்கும்போது பூ விடும்போது அதுக்கு சரியான சத்து கொடுத்து அதை அறுவடை பண்ணுறதுக்கான 6 மாதத்தோட உழைப்பு எங்களோடது. 2 பயிர் 2 பட்டம். அது வந்து எனக்கு அதில் வந்து இப்போ கிடச்சிச்சு அப்படின்னு நினச்சா, அது வந்து நான் டான்ஸுக்கு அந்த 20 ரூபா சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அவள் சந்தோஷத்துக்காக அன்னைக்கு போய் 1 மணி நேரம் ஆடிட்டு வரா அவள் டான்ஸு. சரி, அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி நினச்சி தான் அந்த 20 ரூபா கொடுத்து அனுப்புனாரே தவிர இந்தளவுக்கு இந்தளவுக்கு நான் வளருவேன், இந்தளவுக்குலாம் இன்றைக்கி வரும் போகுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அது எதிர்பார்ப்பு அப்போ கிடையாது. நினைக்காம அன்னைக்கு எங்கள் சந்தோஷத்துக்காக வாடுற கொஞ்ச நாள் நமக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு நம்ம அப்படியே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்தது தான். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் எங்களை சோதிச்சு பார்த்துருக்கு போல இருக்குது. அன்னைக்கு நாங்கள் இருந்ததுனால இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு இது கடவுள் கொடுத்ததுக்கு. ஓகே. சார் நீங்கள் சொல்லுங்கள், பசங்களா அம்மா எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க? அம்மா நல்லா ஆடுவாங்க. வீட்டிலலாம் ஆடுவாங்களா டான்ஸு? ஆடுவாங்க. நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா இப்போ வெளியில் வந்து சுற்றி இருக்கிறவன் 4 விஷயம் பேசுவான், இல்லை என்னென்னவோ வேணால் பேசுவான். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? பெண் பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க அப்பாங்களெலாம் நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். அவங்க அப்பாங்க வந்து அவங்களுக்கு எந்த ஒரு முதல்ல ஒரு ஆணா அவங்கள முதல்ல நேசித்து அவங்கள வளர்த்து அவங்களோட ஆசைக்கு இன்னை வரைக்கும் துணை நிற்கிறது அவங்க அப்பா. அவங்க அப்பா இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைங்க இவ்வளோ தைரியமாக எல்லா ஒரு துறையிலையும் எல்லாமே ஆசைப்படுறாங்க. யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண இல்லைன்னா நம்ம எதுவுமே ஆசைப்பட மாட்டோம். ஆனால் நிறைய குழந்தைங்க அவங்க அப்பா இருக்கும்போது நிறைய ஆசைப்படுறாங்க. அதே அவங்க கணவர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அதை வேண்டான்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு மனைவிக்குமே அவங்கவுங்க ஒரு அப்பாவாக இருக்கிறது ஒரு ஆண் மகன் தான். அதனால் கணவர் மட்டும் தனியாக நம்ம சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவளுக்கு ஒரு அப்பாவாக இருந்தால் அவங்க அப்பா எந்த அளவுக்கு கொடுத்தாங்களோ அதை விட அதிகமாக நம்ம வாழ்நாள் முழுக்க ஒரு மனைவிக்கு நம்ம சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா கணவரும் நினைக்கணும். எல்லா ஆண்களுமே நினைக்கணும். உங்களுக்கு சரிசமன்னு வார்த்தையில் மட்டும் சொல்லாத செயலையும் காட்டினீங்கன்னா பெண்களும் சந்தோஷமாக உங்களை மாதிரி இருப்பாங்க. ஓகே. அந்த இது ஸோ எந்த ஒரு வேலை, நான் நிறைய கஷ்டப்பட்டமான வேலைலாம் போயிட்டு வந்துட்டேன், திரும்ப இந்த வேலைக்கு நான் போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிற வேலைனா என்ன? எந்த வேலையுமே கிடையாதுங்க. எந்த வேலைக்குமே போகக்கூடாதுன்னு நினைக்கலாம். அந்த வேலையெல்லாம் எனக்கு அந்த வேலையில் கஷ்டம் இருந்தாலும் அந்த வேலைங்களையும் செஞ்சுக்கிட்டு இன்னமும் மக்கள் வாழ்கிறாங்க. இன்னமும் அவங்க குடும்பத்துக்காக குழந்தைங்களுக்காக அதை பண்ணுறாங்க. இன்றைக்கி இது எனக்கு கிடச்சிருக்கு, நான் உழைச்சதுனால எனக்கு கிடச்சிருக்கு, எனக்கு பிடிச்சது கிடச்சிருக்கு, இதை செய்வேன். திரும்பவும் எந்த வேலைக்கு நான் போகிற சூழ்நிலை வந்தாலும் எனக்கு என் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காக நான் செய்வேன். எல்லாமே நான் செஞ்ச வேலை தான். நீங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க. அதில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். ஒரு திருமண மண்டபத்தில் நீங்கள் டான்ஸ் ஆடும் போது சுற்றி இருக்க யாரோ ஒருத்தங்க திட்டுறாங்க, நீங்கள் வந்து வந்த வேலையை போய் பண்ண வேண்டியது தானே, இங்கே வந்து ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு? நீங்கள் வந்த வேலை வேற, நீங்கள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்களா என்ன? நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியல, ஆனால் அது ஒரு விஷயத்தில் நடக்குது. அந்த இடத்துல நம்ம இருந்தோன்னா அது திடீர்னு நின்று நம்ம போய் அந்த இடத்துல இருந்து அதை நடத்தினா எப்படி இருக்கும்னு எல்லார் மனசுலையும் கற்பனை இருக்கும். அந்த மாதிரி நான் நிறைய நினச்சிருக்கேன். திடீர்னு நடந்தால் எப்படி இருக்கும், திடீர்னு நடந்தால் அந்த மாதிரி நான் சொல்லிலாம் இருக்கேன். கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நாங்கள் அந்த வேலைக்கு இலை எடுக்கிற வேலை, அந்த வேலை மண்டபத்தில் வேலை செய்யும் போது கூட்டி பெருக்கிற வேலை, அது செய்யும் போது அந்த மண்டபத்தில் கல்யாணம் நடக்குது. அப்போ அவங்களாம் ஆடும்போது இப்போ யாராச்சும் ஒருத்தங்க இதில் வராமல் இருந்து நான் போய் அண்ணா எப்படி இருக்கும் அப்படிலாம் நான் பேசியிருக்கேன். அவங்களுக்கு ஆடுவேன், நான் பாடுவேன் தெரியும். ஆனால் இந்த அளவுக்குலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குன்னு அவங்க அப்படிலாம் நினச்சதில்ல. அப்படி நினைக்கும் போது நான் அதே மாதிரி அவங்க அந்த பொண்ணுங்கள்ட்ட போய் நானே கேட்டேன். சென்னையிலேருந்து தான் வந்திருந்தாங்க. அவங்க நீங்களும் வரலாம், ஆடலாம், அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஆடுங்க, டிஜேல ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நான் போய் தெரியாத பர்மிஷன், அது எனக்கு தெரில அப்போது, அவங்க சொல்கிறாங்களே, அவங்களே சொல்கிறாங்களே அப்படி சொல்லிட்டு போனேன். அதுதான் அவங்க ஃபங்க்ஷனுக்காரவங்க பார்த்து கேட்டு, நீ எந்த வேலைக்கு வந்த, இது எப்படி நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கேட்டு சண்டையாகி எல்லாம் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு தெரியும் நான் ஆடுவேன்னு, அதை சொல்லிட்டே இருப்பேன். அதனால தான் நான் இங்கே இன்னைக்கு இருக்கேன். சூப்பர் சூப்பர்.
சரி, இப்போ ஒரு பார்க்குற வேலை அதனால அவங்க ஒருத்தவங்க சொல்றாங்க தாண்டி, ஒரு பாடி ஷேமிங் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா நீங்க? இப்ப உங்க ட்ரெஸ் போடுறதா இருக்கட்டும், இப்ப நீங்க என்ன குழந்தை பெத்துற பிறகு இந்த உடம்ப வச்சுன்னு ஆடுறியேம்மா, இப்ப நீங்க சொல்ற பதில் பல பேருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைய தரும். இப்ப நீங்க விளையாட்டு ஜாலியா சொன்னீங்க நீங்க, "என்னப்பா தொப்பலா இருக்கு, நீ என்ன ஆட போறன்னு?" அது அது எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா நெறைய பெண்களுக்கு இந்த ஒரு பதில் வந்து ஒரு பெரிய தன்னம்பிக்கை குடுக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க உடல பத்தி, ஐயோ! நம்ம குண்டா இருக்கோம், ஒல்லியா இருக்கோம்னு சொல்லிட்டு நெறைய பேர் அவங்க ஃபீல் பண்றாங்களோ இல்லையோ, சுத்தி இருக்கவன் என்ன சொல்லுவான்னு நெனச்சு ஃபீல் பண்றாங்க. ம். உங்களுடைய பதில் என்னம்மா? அந்த மாரி நினைக்கவே கூடாது. அப்படி நினச்சிருந்தா நம்ம யாருமே இப்போ பிறந்திருக்க முடியாது. நம்ம யாருமே வந்திருக்க முடியாது. நம்ப நம் நம் அவங்களோட உடலுக்கு ஒரு ஒரு அவங்க அதுக்குன்னு ஒரு நினச்சு அதுக்குன்னு அவங்க கேர் பண்ணி அவங்கள பார்த்துக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி நம்மளுக்கு பொருளாதாரத்தில இன்னும் எவ்வளவோ நடுத்தர மக்கள் இந்த உலகத்தில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்காக யாருமே குண்டா இருக்காங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம இல்ல. நம்ம அடுத்து அத நோக்கி வாழ்க்கைய அடுத்து ஓட்டாம இல்ல. அப்படி இருக்கும்போது அதை தாண்டி அந்த இடத்துலேருந்து ஒரு மேல் இடத்துக்கு வந்தா, அது ஒரு ஆள வச்சோ, ஒரு நிறத்த வச்சோ, ஒரு உடல வச்சோ அந்த மாரி குறைச்சு மட்டம் தட்டி பேசக்கூடாது. அது எல்லார் வார்த்தையிலயும், எல்லார் வீட்லயும் நடக்கிற இயல்பு. அதனால நம்பகிட்டயே இருக்கும். ஆனா, நம்ம மத்தவங்கள நம்மகிட்ட தெரியாதனால, அவங்களுக்கு தெரியறதுனால அது ஈஸியா சொல்லிர்றோம். அந்த மாரி சொல்லவே கூடாது. ஏன்னா, அதுக்கு எனக்கு அது கவலையே இல்ல. நான் 3 குழந்தை பெத்திருக்கேன். நானும் 15 வயசுல அப்படிதான் இருந்தேன். அதே மாரி இப்ப என் கூடயே 25 வயசுலயும் இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்காங்க. நானும் இருந்திருந்தேன்னா அப்படி இருந்திருப்பேன். இப்ப நான் ஏன் குண்டா இருக்கேன்னா, நான் 3 குழந்தை பெத்திருக்கேன். அதனால எனக்கு அதுல அசிங்கமோ, அவமானமோ கிடையாது. இந்த இப்போ ஆடுனா ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. அதே மாரி நெறைய பேர் இப்போ குண்டா இருந்து ஆடணும், பண்ணக்கூடாது. ஏன் இப்படி வெளியில போற? ஏன் இப்படி பண்றன்னு மத்தவங்க பேச்ச கேட்காம, இப்ப நான் இருந்ததுனால என்கிட்ட நெறைய பேர் நீங்க நல்லா ஆடுறீங்க, உங்கள எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றத விட, நானும் உங்கள மாரி தாங்க ஆடுவேன். நானும் உங்கள மாரி தான் நெனச்சேன். எனக்கும் உங்கள மாரி ஆகணும்னு ஆசை. ஆனா எங்க வீட்ல சப்போர்ட் பண்ணல. நான் குழந்தை பெத்துட்டேன். என்னால பண்ண முடியல. ஆனா இப்ப நான் போறேங்க. டான்ஸ் கிளாஸ் போறேன், ஜும்பா கிளாஸ் போறேன் ம். அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. அந்த மாரி அவங்க யார் என்ன சொன்னாலும் இல்ல. எனக்கு சந்தோஷம்னா நான் பண்ணுவேன் அப்படின்றதுக்கு அவங்க கான்ஃபிடென்ட்டா இப்ப இறங்கியிருக்காங்க. அவங்க என்ன பார்த்து அத அவங்க பண்ணியிருக்காங்கன்னும்போது எனக்கு சந்தோஷம். எனக்காக பொறந்தாயே எனதழகா, பிரியாம இருப்பேனே பகலிரவா, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனால் என்ன போகாது என்னோட பாசம், என் உச்சி முதல் பாதம் வர என் புருஷாச்சி அடத்தை காலதானிக்கும் அந்த முத்தாள மண் சாட்சி. டைட்டில் ஸ்பான்சர் தி சென்னை சில்க்ஸ், ஆஹா ஓஹோ ஆடி சேல்ஸ், ஜெயச்சந்திரன். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப், ஃபார்மல் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. பிரசன்ஸ் முதல் நாயகன் தாயாக நான். பவர்ட் பை சன்லேண்ட், பிசுபிசுப்பில்லாத சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். Healthcare partner Rainbow Hospital. Births Right by Rainbow Hospitals. Your right to a safe delivery. Associate sponsor Supreme Furniture. Truly stylish. Hospitality partner Park Elenza. Beverage partner Wag Bagri since 1892.